தேர்தல் பரப்புரையில் பாஜகவை விமர்சித்த முதலமைச்சர். மக்களவைத் தேர்தலுக்கான நெல்லை அதிமுக வேட்பாளர் திடீர் மாற்றம். நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்த கெஜ்ரிவால் மனைவி. ரஷ்யாவில் IS பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்து கிடைக்காதவர்களுக்கு விரைவில் அந்த தொகை கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது தேர்தல் பரப்புரையை விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் தொடங்கினார். திமுக கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளரான நவாஸ் கனியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், 10 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்த பாஜக தமிழகத்திற்கு ஏதாவது செய்துள்ளதா என கேள்வி எழுப்பினார். மழை வெள்ளம் பாதிப்பு நிவாரணமாக தமிழகம் கேட்ட 37,000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கவில்லை எனவும் அமைச்சர் உதயநிதி குற்றம் சாட்டினார். கடந்த 10 ஆண்டுகால ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது மட்டும் யோசிச்சு பாருங்க. ஏதாவது செஞ்சாங்களா? உண்மையா ஒண்ணு கேட்கிறேன். கடந்த 10 வருஷத்துல ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு? வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வருவார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், இதுல சில பேர் விட்டு போயிருக்குமா? முகங்கள் பார்க்கும்போது தெரியுது. இதுல விண்ணப்பிச்சவங்களே வெறும் 1,60,00,000 பேர் தான். அதுல 1,15,00,000 பேருக்கு கொடுத்திருக்கிறோம். நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறேன். இந்த தேர்தல் முடிஞ்சோடனே கோட் ஆஃப் கான்டக்ட், இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதை சரி செய்து அப்ளை பண்ண விண்ணப்பித்தவங்க அத்தனை பேருக்கும் அந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்போங்கிற அதான் உறுதிமொழியை நான் கொடுக்கிறேன். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கூட்டாட்சியே இருக்காது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சை, நாகை தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் பரப்புரை செய்தார். அப்போது பேசிய முதலமைச்சர், சொல்லும் திட்டங்களை மட்டுமல்ல, சொல்லாத திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதாக கூறினார். இந்தியாவில் இனி ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்வதற்கான தேர்தல் இது. இந்தியாவோட மாநிலங்களை மக்களாட்சிய, மத சார்பின்மைய, பன்முகத்தன்மைய, ஒடுக்கப்பட்ட மக்களை, ஏழை எளிய மக்களை காப்பாற்றணும்னா பாஜக இன்னொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது. பாஜக திரும்ப ஆட்சிக்கு வந்தா இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பே இருக்காது. நாட்டில் ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது. நெல்லை நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் சிம்லா முத்துச்சோழன் மாற்றப்பட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளராக சிம்லா முத்துச்சோழன் அறிவிக்கப்பட்டிருந்தார். திமுக முன்னாள் அமைச்சர் சர்குண பாண்டியனின் மருமகளான அவர் கடந்த 7ஆம் தேதி அதிமுகவில் இணைந்தார். கட்சியில் சேர்ந்து 14வது நாளில் நெல்லை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளரான சிம்லா முத்துச்சோழன் மாற்றப்பட்டு ஜான்சிராணி அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஜான்சிராணி திசையன்விளை பேரூராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வருகிறார். 2016ஆம் ஆண்டு RK நகர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட சிம்லா முத்துச்சோழன் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்டவருக்கு அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது பேசுபொருளாக மாறிய நிலையில் சிம்லா முத்துச்சோழன் மாற்றப்பட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் இந்த முறை புது முகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இன்று இரவுக்குள் வேட்பாளர் பட்டியல் வந்துவிடும் எனவும் கூறினார். புதுடெல்லியில அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுடன் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அனைவரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் 9 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்வது விஷயமாக ஆலோசனை நடத்தினோம். எங்களுடைய அகில இந்திய தேர்தல்
குழு கூடியது. அந்த குழுவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று புதிய முகங்களும் அறிவிக்க இருக்கிறோம். இன்று இரவு யார் யார் வேட்பாளர் என்ற பட்டியலை இன்று வெளியிட இருக்கிறோம். ஜனநாயகத்திற்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் இடையில் நடக்கும் தர்மயுத்தம் நாடாளுமன்ற தேர்தல் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதிமுக வேட்பாளராக துரை வைகோ தேர்வு செய்யப்பட்டது ஏன் என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கும் விளக்கம் அளித்துள்ளார். வாரிசு அரசியலுக்கு எதிராக தான் நீங்க களம் கண்டீங்க, தனியார் இயக்கம் கண்டீங்க. இப்ப நீங்களே ஒரு வாரிசை நிப்பாட்டிருக்கீங்க. ஒரு எதிர்கட்சி கட்சியில உள்ள 100% பேர் அவர் தான் வரணுங்கிறதுல வற்புறுத்தி, அவர்களுடைய வற்புறுத்தலினால நான் 3 வருஷமா உடம்பு சரியில்லை எனக்கு. அந்த நேரங்களில் கட்சிக்காரர்கள் வீட்டுக்கு போகிறது, அவங்க துக்க வீடுகளுக்கு போகிறது, திருமண வீடுகளுக்கு போகிறது, கொடியேற்றுறது, இதெல்லாம் எனக்கெல்லாம் தெரியாது. 1.5 வருஷம் இதெல்லாம் நடந்த பிறகு கட்சியில் உள்ள தோழர்கள் எல்லோரும் வற்புறுத்தி விரும்பியதன் காரணமாகத்தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நேரடியாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே தன்னுடைய நோக்கம் என தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளரான தமிழிசை சவுந்தரராஜன் ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ஜி.கே. வாசனை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. வாசன், தமிழக மக்கள் வளமான தமிழகத்திற்கும் வலிமையான பாரதத்திற்கும் துணை நிற்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், தென்சென்னை தொகுதியில் உள்ள பிரச்சினைகளை சரி செய்யவும் மத்திய அரசின் பல திட்டங்களை மாநில அரசின் உதவியோடு கொண்டுவர வேண்டும் என்பதே தனது விருப்பம் என கூறினார். மக்களுக்காக, நேரடி மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதுதான். மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் இந்த தொகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னபோது, நேரடியாக நாம் சென்னைக்கு பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும், மாநில அரசோடு சேர்ந்துதான், இல்லைனா நேரடியாக என்றால் அவர் பல திட்டங்களை நாம் கொண்டு வர வேண்டும், இன்னும் உதவி செய்ய வேண்டும். உங்களை போன்ற நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தென் சென்னைக்கு கிடைக்க வேண்டும். அப்பொழுது மத்திய அரசிடம் இருந்து மக்களை அணுகுவது மிக எளிதாக இருக்கும் என்றும் எனக்கு சொன்னார். அதனால் நிச்சயமாக என்னை பொறுத்த மட்டில் வெற்றி பெறுவேன். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். திமுக, அதிமுக, பாஜக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேமுதிக உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட 10 கட்சிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. குறிப்பாக தேர்தல் பரப்புரையின் போது அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், இறுதி வாக்காளர் பட்டியலை வேட்புமனு தாக்கல் இறுதி நாளில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்குவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள 5 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்வு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்துள்ளது. அரியலூர் மாவட்டம் மணக்கெதி, திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி, வேலூர் மாவட்டம் வல்லம், திருவண்ணாமலை மாவட்டம் இனம் காரியாந்தல், விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவி ஆகிய சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. ஒருமுறை பயணம் செய்வது மற்றும் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான பயண கட்டணம் 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரையிலும், மாதாந்திர பாஸ் கட்டணம் 100 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையும் உயர்த்தப்பட்டுள்ளது. பூட்டானில் இந்திய அரசின் நிதி உதவியுடன் கட்டப்பட்ட நவீன மருத்துவமனையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி பூட்டானுக்கு சென்றுள்ள நிலையில் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். இந்நிலையில் இந்தியா பூட்டான் நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்தும் விதமாக பூட்டானில் இந்திய நிதி உதவியுடன் நவீன மருத்துவமனை கட்டப்பட்டது. பூட்டான் தலைநகர் திம்புவில் குழந்தைகளுக்கான நவீன மருத்துவமனை 119 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது. 150 படுக்கைகள் கொண்ட நவீன மருத்துவமனையை பிரதமர் மோடி திறந்து வைத்துள்ளார். விழாவில் பூட்டான் பிரதமர், சுகாதாரத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
ஐபிஎல் தொடரில் டெல்லிக்கு எதிரான ஆட்டத்தில் பஞ்சாப் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சண்டிகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீசியது. டெல்லி அணியின் தொடக்க வீரர்கள் டேவிட் வார்னர் 29 ரன்களிலும் மிச்சல் மார்ஷ் 20 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். தொடர்ந்து ஷாய் ஹோப் 33 ரன்கள் சேர்க்க இறுதியில் அபிஷேக் பரோல் 10 பந்துகளில் 32 ரன்களை சேர்த்தார். இறுதியில் 9 விக்கெட்டுகளை இழந்து 174 ரன்களை டெல்லி அணி சேர்த்தது. பஞ்சாப் அணி தரப்பில் ஹர்ஷல் பட்டேலும் ஹர்ஷிதீப் சிங் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். தொடர்ந்து ஆடிய பஞ்சாப் அணியில் சாம் கரன் 63 ரன்களும் லிவிங்ஸ்டோன் 38 ரன்களும் எடுத்து வெற்றிக்கு உதவினர். 19.2 ஓவர்களில் 177 ரன்களை எடுத்து பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. கலீல் அகமது மற்றும் குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ஆட்ட நாயகன் விருதை சாம் கரன் வென்றார். பாமக வேடந்தாங்கல் பறவை போல் தேர்தலுக்கு தேர்தல் மாறி மாறி கூட்டணி அமைப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி கட்சிகள் இல்லை என்றாலும் அதிமுக வெற்றி பெறும் என தெரிவித்தார். பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குன்னு சொன்னார். 0 கொடுப்போம்னாரு. அந்த கட்சியில் போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெறும் சொல்றாரு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதரிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி அல்ல. கூட்டணி கட்சிகள் வந்தா வரவேற்போம். அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலாலும் எங்களுடைய சொந்த பலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம். 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக என்னுடைய கட்சி துவங்கப்பட்டு பொன்விழா கண்ட கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது, உயர்நிலைக்கு வந்தது. இந்தியாவிலேயே இன்னைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் வழங்கியது அதிமுக கட்சி. இசையிலும் அரசியலை கலக்க வேண்டாம் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வான டி.எம். கிருஷ்ணாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் டி.எம். கிருஷ்ணா கொண்டுள்ள முற்போக்கு அரசியல் நிலைப்பாடுகளினாலும் அவர் எளியோரை பற்றி தொடர்ந்து பேசி வருவதாலும் ஒரு தரப்பினர் காழ்ப்புணர்விலும் உள்நோக்கத்துடனும் விமர்சிப்பது வருத்தத்திற்கு உரியது என பதிவிட்டுள்ளார். இதில் மனித நேயத்தை அடிப்படையாக கொண்ட மானுட சமத்துவத்துக்காகவும் பெண்கள் சரிநிகர் சமமாக வாழ்ந்திடவும் அறவழியில் அமைதி வழியில் போராடிய பெரியாரை தேவையின்றி வசைபாடுவது நியாயமல்ல என குறிப்பிட்டுள்ளார். பெரியாரின் தன்னலமற்ற வாழ்க்கை வரலாற்றையும் அவரது சிந்தனைகளையும் படிக்கும் எவரும் இப்படி அவதூறு சேற்றை வீச முற்பட மாட்டார்கள் என பதிவிட்டுள்ளார். அரசியலில் மத நம்பிக்கைகளை கலந்தது போல இசையிலும் குறுகிய அரசியலை கலக்க வேண்டாம் என்றும் விரிந்த மானுட பார்வையும் வெறுப்பை விலக்கி சக மனிதரை அரவணைக்கும் பண்புமே இன்றைய தேவை என முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவர்களை யாரும் வெறுக்க வேண்டாம், அவர்களும் நம் சகோதர சகோதரிகளை என அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியதாக அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் புதிய மதுபான கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு 6 நாட்கள் அமலாக்கத்துறை விசாரணை காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவியும் முன்னாள் IRS அதிகாரியுமான சுனிதா கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளதாகவும் அதனை தான் வாசித்து காட்டுவதாகவும் கூறினார். அதில் சமூகத்திற்காக அனைவரும் பொறுப்புணர்வுடனும் பணியாற்ற வேண்டும் எனவும் யாரையும் வெறுக்க வேண்டாம் என கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளதாக கூறினார். மேலும் விசாரணை அமைப்புகள் தவறான முறையில் பயன்படுத்தப்படுவதாக பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவர்கள் கூட கூறுவதாகவும் அக்கட்சியைச் சேர்ந்தவர்களை யாரும் வெறுக்க வேண்டாம் எனவும் அவர்களும் நம் சகோதர சகோதரிகளை என கெஜ்ரிவால் கூறியுள்ளதாக சுனிதா கெஜ்ரிவால் தெரிவித்தார். அரசியல் ஆதாயத்திற்காக புனையப்பட்ட பொய் வழக்கு தன் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கவிதா தெரிவித்துள்ளார். டெல்லி புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த 15ஆம் தேதி தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். விசாரணையின் முடிவில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கவிதா கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த 16ஆம் தேதி டெல்லியில் உள்ள ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். 7 நாட்கள் விசாரணை காவல் முடிந்த நிலையில் மீண்டும் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் கவிதா ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது சட்டவிரோதமாக தன்னை கைது செய்திருப்பதாகவும் இதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் போராட இருப்பதாகவும் கவிதா கூறினார்.
மேலும் அரசியல் ஆதாயத்திற்காக தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதாகவும் இது புனையப்பட்ட பொய் வழக்கு என கூறியுள்ள கவிதா, தன்னிடம் கேட்ட அதே கேள்வியை மீண்டும் மீண்டும் அமலாக்கத்துறை கேட்பதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து நீதிபதி முன்பு கவிதா ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் விசாரணை மற்றும் வழக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதால் கூடுதலாக 5 நாட்கள் விசாரணை செய்ய காவல் வழங்க வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பு கோரிக்கை வைத்த நிலையில் 3 நாட்கள் காவலை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. கோவையில் ஒரு சில கல்லூரிகளுக்கு விடுமுறையை அளிக்கும் அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. கோவையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணி மற்றும் பில்லூர் அணைகளில் நீர் இருப்பு குறைந்துள்ளது. பருவமழை பொய்த்து போனதால் அணைகளில் நீர்மட்டம் சரிந்து வருகிறது. 50 அடி உயர நீர்த்தேக்கம் கொண்ட சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 18.75 அடியாக சரிந்துவிட்டது. தினமும் 4 கோடி லிட்டர் தண்ணீர் எடுக்கப்படுவதால் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. இதேபோல் 100 அடி உயரம் கொண்ட பில்லூர் அணையின் நீர்மட்டம் 63 அடியாக குறைந்துள்ளது. இதில் 40 அடிக்கு மண் சகதி தேங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. 15 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் விநியோகிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ள சூழலில் விவசாய தேவைக்கான தண்ணீர் இருப்பும் குறைந்து வருகிறது. இதற்கிடையே கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தண்ணீர் தட்டுப்பாடு பெரிய அளவில் இருப்பதால் சொந்த ஊர்களுக்கு பலர் திரும்பி வருவதாலும் கோவையில் தண்ணீர் தேவை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஒரு சில கல்லூரி நிறுவனங்கள் விடுமுறை அளித்து விடுதி மாணவர்களையும் அவரவரது ஊர்களுக்கு அனுப்பியுள்ளனர். கோவையில் ஏற்பட்டுள்ள தண்ணீர் பிரச்சினையை எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொண்டு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியது கட்டாயமாகியுள்ளது. வங்கதேசத்திற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்றதாக தாம்பரம் காவல் ஆணையரகத்திற்குட்பட்ட சேலையூர் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் ஜான் செல்வராஜ் கைது செய்யப்பட்டார். அவரிடம் இருந்த தமிழ்நாடு அரசின் காவல்துறை அடையாள அட்டையை பறிமுதல் செய்த வங்கதேச ராணுவம் இந்திய ராணுவத்திடம் தகவல் தெரிவித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.